போன சாப்டரோட முடிவுல நம்ம ஷான் வந்துட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்திருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே நான் ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி ஷென் கிட்ட பேசணும் ஆன்ட்டின்னு சொல்லிட்டு என்னோட ரூம்குள்ள நுழைஞ்சான். இது கேட்ட அவங்க ஆன்ட்டிக்கும் ரொம்பவே குஷி. என்னது தனியா பேசணுமா? ஒருவேளை லவ் ப்ரப்போஸ் பண்ண போறாளோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. ஆனா உள்ள நடக்கிற கதையே வேற. ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் ஷான் வந்துட்டு ஷென் கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்றான். இன்னைக்கு அந்த யுவான் மாஸ்டர் வந்துட்டு என்னுடைய உடம்பு முழுசா டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. ஆனா என்கிட்ட எந்த ஒரு ஸ்பெஷல் பவரும் இல்ல. நான் சாதாரண பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு எனக்கு செம்ம ஷாக். ஏன்னா அவளுடைய மாஸ்டர் யுவான் வந்துட்டு ஓஷனுடைய வேவ்ஸே கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன். ஆனா அவங்களால கூட ஷானுடைய உடம்புக்குள்ள தண்ணி ஊடுருவுறத கண்டுபிடிக்க முடியல. உடனே நான் வந்துட்டு ஷான், உன்னுடைய உடம்புக்குள்ள தண்ணி ஊடுருவுறத பத்தி நம்ம 2 பேரை தவிர்த்து வேற யாருக்குமே தெரியக்கூடாது. ஒருவேளை இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா எந்த மாதிரியான ஆபத்து வரும்னு நமக்கு தெரியாது. நம்ம 2 பேரும் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் இத பத்தி மெதுவா ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்தின. அடுத்ததா நம்ம ஷான் வந்துட்டு அவளுடைய மாஸ்டர் காட்டின அந்த சீனியர் சிஸ்டருடைய போட்டோவை பத்தி தான் பேச ஆரம்பிச்சான். இவங்கள பாக்குறதுக்கு நம்ம கூட எலிமெண்டரி ஸ்கூல் படிச்ச பைசு மாதிரி இருக்குல்ல. ஆனா அவங்க 2 பேருடைய பிஹேவியரும் வேற. உடனே நான் வந்துட்டு இந்த போட்டோவை எங்க எடுத்தாங்கன்னு கேட்க பதிலுக்கு அவளும் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்ல, இரு நான் மாஸ்டர் கிட்ட கேக்குறேன்னு சொல்லிட்டு வீசாட்ல அவங்களுக்கு மெசேஜ் பண்ண பதிலுக்கு அவங்களும் அது ஆரிஜின் கிரவுண்ட்ல எடுத்தது. ஒன்ஸ் நீ ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்த பத்தி உனக்கு தெரிய வரும்னு சொல்ல இந்த விஷயத்த சென் கிட்ட சொல்லிட்டு அதுக்கு மேல மாஸ்டர் எதையும் சொல்லல. அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நானும் இந்த விஷயத்த அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்ல உடனே ஷான் வந்துட்டு ஒரு மாதிரி என்ன பார்த்துட்டு சென், கியூபாஸ் போடுற பொண்ணுங்களை பசங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்க அந்த கியூபாஸ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, அந்த யுவான் போட்டிருந்தாங்களே அந்த ட்ரெஸ் தான். சரி சொல்லு, உனக்கு அது பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்க அது யார் போடுறாங்களோ அவங்கள பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஷான் போட்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்க உண்மையை சொல்லணும்னா அது அவளுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். உடனே நானும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டேன். அவளும் டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டான். உடனே ரூம்க்கு வெளியில ஒரு வாய்ஸ் கேட்க ஷான், உன்னுடைய அம்மா திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க, இன்னைக்கு நைட் நீ இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்ல இதை கேட்ட உடனே ஹானுக்கு முகம்லாம் சிவந்துருச்சு. நான் கேட்காம எதுக்கு அம்மா இப்படி பண்றாங்கன்னு கோவப்படுறான். சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு டயப்பரை மாத்திட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேக் பண்ணி கொடுத்த பேக்கை ஓபன் பண்ணிட்டு நான் டயப்பரை சேஞ்ச் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் ஓடிடுறான். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே சென் வந்துட்டு நான் வண்டியை ஓட்டு போறேன், சோ என்ன டைட்டா பிடிச்சுக்கோன்னு சொல்ல ஆக்சுவலா நாங்க 2 பேருமே சாங்காய் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா இன்னைக்கு நாங்க போறது மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூலுடைய ஒரு ப்ரொமோஷனல் ஈவெண்ட். ஆனா நான் எதிர்பார்க்கல அங்க எனக்கு ஒரு ட்விஸ்ட் காத்திருக்குன்னு. நாங்க போற வழியில ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள்ஸ் எங்களுக்கு அப்டக்கலா இருந்தாங்க. உடனே நடுவுல இருந்த ஒருத்தர், தம்பி நீங்க தானே சென் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நானும் நீங்க யாருன்னு கேட்க என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், நான் தான் லியூ, சாங்காய் யூனிவர்சிட்டியுடைய டீன். நான் இப்போ பாவ்லியன் சார்பா உன்னை கூப்பிட வந்திருக்கேன். இந்த பாவ்லியன் வந்துட்டு ஆன்லைன்ல செம ஹாட் டாபிக். ஏன்னா உலகமே ஜென் ஃபியூசர் இல்லைன்னா மெக்கானிக்கல் மாடிஃபிகேஷன் போயிட்டு இருக்க நேரத்துல அவங்கள தீவிரமா எதிர்க்கிற ஒரு பழமையான அமைப்பு தான் நாங்க. இதை கேட்டு நானும் அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இவங்களை கிரிட்டிசைஸ் தான் பண்றாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு யங்கர் ஜெனரேஷனை மிஸ்லீட் பண்றாங்கன்னு. நான் இந்த இடத்துக்கு வந்தது உன்னை இன்வைட் பண்ணதான், எங்களுடைய பாவ்லியான்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நானும் கொஞ்சம் வழியை விட்டுறீங்களான்னு சொல்ல பதிலுக்கு அந்த லியோ வந்துட்டு எங்க கூட வந்து ஒரு நிமிஷம் பேசினானா லேட்டஸ்டான ஐபோனை கொடுக்கறேன்னு ஆஃபர் தரேன். நானும் சரின்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்புக்கு போனோம். உடனே லியோ வந்துட்டு எங்க பாவ்லியனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஜென்ஃபியூஷனும் இல்லாம ஹியூமனுடைய பொட்டன்ஷியலை அன்லாக் பண்ணணும், அதுக்கான ரிசர்ச் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஆர்டினரி ஹியூமனை லெஜெண்டரி லெவலுக்கு எவால்வ் பண்றதுதான் எங்களுடைய மோட்டிவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ப்ரூஃபா காட்டுறாரு. அதுல இருக்கிறது லியோ தான். அவருடைய பயாலஜிக்கல் லெவல் ஆர்டினரி 9th ரேங்க். ஆனா அவருடைய ஆப்போனன்ட் வந்துட்டு ஒரு ஜென்ஃபியூசர், அதுவும் ரீசெண்டா நியூஸ்ல பேசப்படுற அந்த ஊட்டியாங். மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம ஊட்டியாங் மேல போயிட்டு லியோவை ஃபெதர்ஸ் வச்சு அட்டாக் பண்ண அதன் மூலியமா அவருக்கு காயம் ஏற்பட்டாலும் அடுத்த நிமிஷமே மின்னல் வேகத்துல ஓடி போய் அவனுக்கு ஃபிஸ்ட் பஞ்ச் கொடுக்க அங்கேயே அந்த ஊட்டியாங் வந்துட்டு நாக் அவுட் ஆயிடுறான். உடனே லியோ வந்துட்டு நம்ம ஹியூமன் கிட்டயே அபரிவிதமான ஸ்ட்ரென்த் இருக்கு, இந்த பாடி டெம்டிங்கிற டெக்னிக்கா கத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு ஜென்ஃபியூஷனும் இல்லாம பியூர் பிளட் ஹியூமனாவே நம்ம மியூட்டன் மாஸ்டரை டிஃபீட் பண்ணலாம். இந்த வீடியோவை பார்த்தனாலும் இது உண்மைதானா இனி எடிட்டிங்கான்னு கேட்க பதிலுக்கு லியோவும்
இதுல எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்ல. நம்ம கவர்மெண்ட் தான் இந்த உண்மையை வெளியில சொல்ல விடாம தடுக்கிறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பயாலஜிக்கல் லெவல் ஏறலன்னா எதிர்காலமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்புறாங்க. அதனால இந்த வீடியோவை ப்ரொமோட் பண்றது வேஸ்ட் ஆஃப் டைம் நினைக்கிறாங்க. இந்த வீடியோவை ப்ரொமோட் பண்ணலன்னா நிறைய பேர் இந்த ரிசர்ச்ல ஜாயின் பண்ண மாட்டாங்க. இதனால எங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை ரீச் பண்றதுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கு. ஒருவேளை உன்ன மாதிரியான ஒரு ஜீனியஸ் எங்க கூட ஜாயின் பண்ணிட்டனா என்ன மாதிரியான ஒரு முடிவு உனக்கு வராது. 50 வருஷமா ட்ரெயின் பண்ணிட்டு ஸ்டில் ஆர்டினரி 9th ரேங்க்ல ஸ்டக் ஆயிருக்கேன். இன்கேஸ் அதுவே நீயா இருந்தனா அப்சல்யூட்லி ஹை லெவல்ல ஈஸியா அவால்வ் பண்ணிடலாம். இதை கேட்ட நானும் என்னது 50 இயர்ஸா ட்ரைனிங் பண்றீங்களா, உங்களை பார்க்கவே 50 இயர்ஸ் மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறப்போ என்னுடைய அப்பியரன்ஸ் வேணா 50ல இருந்து 60 வயசா தெரியலாம். ஆனா உண்மையிலேயே இப்ப எனக்கு கிட்டத்தட்ட 100 வயசு ஆகுது. நான் பார்க்க இவ்வளவு இளமையா இருக்கிறதுக்கு காரணம் அந்த பாடி டெம்பரிங் டெக்னிக் தான் அப்படின்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம லியோ வந்துட்டு நான் சொல்றது ஒருவேளை பொய்ன்னு நினைச்சேன்னா என்சைக்ளோபீடியால போய் என்னுடைய பேரு தேடி பாருன்னு சொல்ல பதிலுக்கு நானும் ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்தேன். அங்கதான் ஒரு செம ஷாக் காத்திருந்துச்சு. அவருடைய டேட் ஆஃப் பர்த் மார்ச் 1929 அப்டேட் ஆயிருந்துச்சு. இதை பார்த்த நானும் பாடி டென்டிங் மூலியமா இவ்வளவு ஆயுள் நீடிக்குமான்னு யோசிக்க, ஆனா அவருடைய பாஸ்ட் லைஃப் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. அவர் எங்க இருக்கும்போது இப்ப இருக்க அந்த நான்ஜியா ப்ரொவின்ஸ் இருக்குல்ல அந்த குடும்பத்தோட வாரிசுதான் இவரு. ஆனா உலகத்துல ஜென்ஃபியூசன் வந்தப்போ மிருகங்களுடைய ஜீனை எங்க உடம்புக்குள்ள ஏத்திக்க மாட்டோம்னு இவங்க குடும்பம் மறுத்துச்சு. அந்த ஒரு டிசிஷன் அந்த மொத்த குடும்பத்தையுமே அழிச்சிருச்சு. இதுல கொடுமை என்னன்னா இவருடைய மனைவியும் குழந்தையும் ஜென்ஃபியூசன் பாதையை சூஸ் பண்ணதுனால இவரை விட்டு போயிட்டாங்க. இதே நேரத்துல சின்ன மனசுக்குள்ள ஒருவேளை இவர் இடத்துல நான் இருந்திருந்தேன்னா ஷானை நான் கண்டிப்பா விட்டு போயிருக்க மாட்டான். அப்படிங்கிறப்போதான் இவருடைய மனைவி பேரை தற்செயலா பார்த்தேன். அது வேற யாரும் இல்ல, இவன் நம்ம ஷானுடைய மாஸ்டர். இதே நேரத்துல அவங்க 2 பசங்களுடைய போட்டோவும் கிரே கலர்ல இருந்துச்சு. ஒருவேளை அதுக்கான அர்த்தம் அவங்க இறந்திருப்பாங்களோ. இதே நேரத்துல லியோ வந்துட்டு இந்த பேவ்லியனுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா, நம்ம விதியை எதிர்த்து போராடி ஹெவனுக்கு போய் சேர்ற ஹியூமன்ஸ். அது மட்டும் இல்லாம இந்த மிருகங்களுடைய ஜீனை வாடகைக்கு எடுக்கிறதுனால எப்பவுமே நம்மளால அதுங்களை விட ஸ்ட்ராங் ஆக முடியாது. ஒரு கட்டத்துல இந்த மிருகம் நம்ம உலகத்தையே அழிச்சிரும். அதனாலதான் ஓல்டு மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த பாடி டெம்பரிங் டெக்னிக்கா நாங்க கத்துக் கொடுக்குறோம். உங்களுடைய பியூர் பிளட்டை வச்சு மட்டுமே ஹியூமனுடைய பாடியை இரும்பு மாதிரி மாத்துறதுக்கான டெக்னிக் தான் இது. இந்த டெக்னிக்கை மட்டும் நம்ம உச்சத்துக்கு கொண்டு போனோம்னா வெறும் கையாலேயே மலையை கூட நம்மளால பழக்க முடியும். ஆனா இதுலயே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதை பியூர் பிளட் ஹியூமனால மட்டும்தான் லேர்ன் பண்ண முடியும். ஒருவேளை மெக்கானிக்கல் பார்ட்ஸ் வச்சிருந்தாலும் இல்லைன்னா பிளட்ல ஜென்ஃபியூஸ்ன சேர்த்திருந்தாலும் இந்த டெக்னிக் வேலை செய்யாது. இதை கேட்ட நானும் எனக்கு இன்னும் இதை பத்தி முழுசா தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்க, இதை கேட்ட லியோவும் சும்மா இருப்பாரா. எங்களுடைய பேப்லியன் பெர்ஸ்பெக்டிவ்ல 16% எடுத்த அந்த டாப் ஸ்கோரர் அவளெல்லாம் உன் கூட கம்பேர் கூட பண்ண முடியாது. பக்கத்துல இருக்க ஷான் தான் அந்த பொண்ணுன்னு தெரியாம உன்னுடைய ஒரு முடிக்கு கூட அவ ஈடாக மாட்டான். பிசிக்கல் டெஸ்ட் வச்சு பார்த்தா நீதான் உண்மையான டாப் ஸ்கோரர். என் கூட நீ சேர்ந்துட்டனா அவளை ஈஸியா உன்னால டிஃபீட் பண்ணிட முடியும். அப்படிங்கிறப்போ ஷான் மனசுக்குள்ள டேய் நான் இங்கதான்டா இருக்கேன், வாயத்துல வந்து ஒரு வார்த்தை கூட பேசல, அதுக்குள்ள என்ன ஏன்டா நடுவுல இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே கோவப்பட, உடனே நான் வந்துட்டு இவ்வளவு நேரம் பேசுனீங்களா டாப் ஸ்கோரர் 16% அது இவதான். பதிலுக்கு ஷானும் ஹலோன்னு சொல்ல தக்காளி அவர் மூஞ்சே மாறிடுச்சு. உடனே நானும் இதுக்கு மேல இங்க இருந்தா செட் ஆகாதுன்னு நினைச்சிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஐபோனுக்கும் மில்க் ஷேக்கும் தேங்க்ஸ், நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆக பார்க்க, உடனே லியோ வந்துட்டு நில்லுப்பா, ஒரு 6 மாசம் எங்க கூட வந்து முயற்சி பண்ணி பாரு, உன்னுடைய எவல்யூஷனுக்கு காலேஜ் தர டிஸ்கவுண்ட்டை விட டபுள் மடங்கு இல்ல ட்ரிபிள் மடங்கு அதிகமா தரேன். இதை கேட்ட அடுத்த நிமிஷமே என்னுடைய மைண்ட் மாறிடுச்சு. உண்மையை சொல்லணும்னா உங்களுடைய பேவ்லியன் கொள்கை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கேன். நான் என்னுடைய டேலண்ட மனித குலத்துடைய ஃபியூச்சருக்காக அர்ப்பணிக்க போறான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அந்த லியோவும் ஒரு வழியா அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஆனா இவனுக்கு ட்ரிபிள் மடங்கு அமௌண்ட் இப்ப கொடுக்கணுமே, அதுக்கு நான் என்ன பண்றதுன்னு யோசிக்க, உடனே சென் வந்துட்டு லியோ உங்களுக்கு ஒரிஜினல் லேண்ட பத்தி ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்க, இதை கேட்ட அவரும் அலறி போயிட்டு இந்த சின்ன பையனுக்கு எப்படி அந்த இடத்த பத்தி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டேன். இந்த உலகத்துல இருக்க எல்லா மியூட்டன்ட் மாஸ்டரும் அந்த ஒரு இடத்துலதான் உருவாகுதுங்க, அதோட பேர் தான் ஒரிஜினல் லேண்ட் அப்படின்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம சென் வந்துட்டு நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா மால்ல கிடைக்கிற மியூட்டன்ட்டுடைய மீட் எல்லாமே அந்த ஒரிஜினல் லேண்ட்ல இருந்து தான் வருதான்னு கேட்க, பதிலுக்கு அவரும் ஆமாம் சென், இல்லைன்னா இந்த உலகத்துல இருக்க மீட் எல்லாமே பவர்ல இருக்கவங்களுக்கே பத்தாது, அப்ப ஆர்டினரி பீப்புள்ஸ்க்கு எப்படி கிடைக்கும். உடனே நான் வந்துட்டு அது ரிலேட்டட்ல வீடியோஸ் ஏதாச்சும் கிடைக்குமான்னு கேட்க, பதிலுக்கு அவரும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, அந்த இடத்துல எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஒர்க் ஆகாது, இன்கேஸ் உனக்கு ரெக்கார்ட் பண்ணணும்னா ரியலிஸ்டிக் பெயிண்டிங் மட்டும் தான் ஒரே வழி. இது கேட்ட நானும் அப்பனா அது பிக்சர் இல்ல டிராயிங் அப்படின்னு நினைக்கிறப்பவே எனக்கு
எனக்கு ஒரு கால் வருது. ஆக்சுவலா அது வந்துட்டு அந்த ஈவென்ட் ப்ரோக்ராம்ல இருந்து தான் கால் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஈவென்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க எப்போ வருவீங்கன்னு கேட்க, நாங்க அந்த இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண, லீவ் திரும்ப உங்களை சந்திக்கிறேன் அங்க இருந்து கிளம்ப. உடனே அவர் வந்துட்டு இந்த மேனுவல் புக் எடுத்துக்கோ. இதுல பிளட் டெம்டிங் டெக்னிக்கை பத்தி டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது கத்துக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நீ ஆர்டினரி டயர் 4 ரீச் பண்ணிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு உன்னுடைய பிசிக்கல் டெஸ்ட் வச்சு பார்த்தா நீ ஆர்டினரி டயர் ஸ்டேஜ் 4 கிட்ட வந்திருப்ப. சோ உன்னுடைய சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கான ட்ரைனிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உடனே நான் மனசுக்குள்ள நான் எப்பவோ ஆர்டினரி டயர் ஸ்டேஜ் 6 ரீச் பண்ணிட்டேன். நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இதுக்கான ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதே நேரத்துல நம்ம லியோ வந்துட்டு செம குஷியா ஆபீஸ்க்கு வராரு. அங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்த பொண்ணும் இவரை பார்த்துட்டு என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல அப்படிங்கிறப்போ, என்னுடைய பர்சனாலிட்டியை வச்சு நான்ஜியாங் ப்ரொவின்சியா பிசிக்கல் டெஸ்ட்ல டாப் ஸ்கோர் எடுத்த ஸ்டூடெண்ட்டா நம்ம பேவிலியன்ல ஜாயின் பண்ண வச்சுட்டான். இதை கேட்ட அந்த பொண்ணும் உண்மையாவா சொல்றீங்க அப்படிங்கிறப்போ, இங்க பாரு அவனுடைய கான்டாக்ட் நம்பர் கூட என்கிட்ட இருக்கேன். பதிலுக்கு அவளும் உண்மையை சொல்லுங்கன்னு சொல்ல, அது வந்துட்டு காலேஜ் பெனிஃபிட்ஸை விட 3 மடங்கு அதிகமா கொடுக்குறேன்னு சொன்னான். இதை கேட்ட அவளும் என்னது 3 மடங்கா, நம்ம ஆல்ரெடி நிறைய கடன்ல இருக்கோம் அப்படிங்கிறப்போ, பதிலுக்கு அவரும் நான் 3 ரிச்சான லேடிஸ் கிட்ட மீட்டிங்கை ஷெட்யூல் பண்ணிட்டேன். அதை வச்சு இது எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல, பதிலுக்கு அந்த பொண்ணும் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு டிசிஷனை எடுக்காதீங்கன்னு சொல்றான். சரி யான், ஆக்சுவலா அந்த பொண்ணு பேர் யான், ஞாபகம் வச்சுக்கோங்க. உன்னுடைய பிளட் டெம்டிங் டெக்னிக்கை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து எக்ஸாக்டா எவ்வளவு நாளுக்கு அப்புறம் உன்னுடைய கியூவையும் பிளட்டையும் சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஆனா எக்ஸாக்டா சொல்லணும்னா 1 வீக் எடுத்துக்கிச்சு. சரி, அப்போ உன்னுடைய பிளட்டை எப்போ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சேன்னு கேட்க 2 மந்த்ஸ்க்கு அப்புறம்னு சொல்றான். பதிலுக்கு அவரும் அப்ப கண்டிப்பா அந்த நில்சன் வந்துட்டு அட்லீஸ்ட் 10 டேஸ் ஆச்சு எடுத்துப்பான் அந்த கியூஐ சென்ஸ் பண்றதுக்கு. அப்படின்னா நான் அவனுக்கு பர்சனலா ட்ரைனிங் பண்றேன்னு சொல்ல, இதே நேரத்துல நம்ம ஹீரோ இங்க என்ன பண்றான்னு பாருங்க. வெறும் 3 செகண்ட்ஸ்ல அந்த கியூஐயும் பிளட்டையும் சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வெறும் ஹாஃப் அன் அவர்ல அவனுடைய ரைட் ஹேண்ட பிளேட் ப்ரூஃபா மாத்துறான். இதன் மூலியமா கத்திய வச்சு வெட்டினா கூட அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. ஒரு வாட்டி பண்ணதுக்கே இந்த பவர்னா 5 டைம்ஸ்க்கு மேல பண்ணா இவனுடைய உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் என்னுடைய 2 கையுமே பிளேட் ப்ரூஃபா மாத்திட்டேன். இதே நேரத்துல ஷான் கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வர, அது என்னன்னு பார்த்தா உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், என்னுடைய ரூம்க்கு வான்னு சொல்ல, நானும் சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன். கதவை திறந்த அவங்க அம்மாவும் என்ன சென் ஷானை பார்க்கணுமான்னு கேட்க, ஆமா ஆண்டி, ஏதோ சர்ப்ரைஸ்னு என்ன வர சொல்லியிருந்தா. நானும் போயிட்டு கதவை தட்ட உள்ள வான்னு ஒரு சத்தம். ஷான் வந்துட்டு பிளாங்கெட்டால ஃபுல்லா கவர் பண்ணிருக்கான். இத பார்த்த நானும் என்னாச்சு உடம்பு முடியலையான்னு கேட்க, பிளாங்கெட்டை ரிமூவ் பண்ண உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்ல, நானும் ரிமூவ் பண்ண இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.